சூப்பரான பாலக் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சேன். இது சாதம், ரொட்டி, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி செஞ்சேங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து விட்டுட்டு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு வதக்கி விட்டுட்டு 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டாச்சு. 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் 400 கிராம் பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 மினிட் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். பாலக்கீரையை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ட்ரையாக வேணும்னா இப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக வச்சதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.